யூஎஸ் வந்து ஒரு பயங்கரமான டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. என்ன ஆகுதுன்னு சொன்னால் $37 ட்ரில்லியன் அவங்களுக்கு கடன் இருக்கு. இந்த $37 ட்ரில்லியன் ஒரு பெரிய நம்பர். இது எப்படி சொல்லணும்னு சொன்னால் இந்திய மதிப்பில் டெய்லி 24,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க. வருஷத்துக்கு $1 ட்ரில்லியன் வட்டி மட்டும் கட்டுறாங்க. இந்த வட்டியை வந்து ரெண்டு விதத்தில் கட்டலாம். ஒன்று சம்பாரிச்சு கட்டலாம், இல்லை கடன் வாங்கி கட்டலாம். இப்போ கடன் வாங்கி கட்டணும்னு சொன்னால் அவங்க பாண்டை வந்து வித்துட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட்டும் வித்துட்டு இருக்காங்க. இந்த பாண்டு விற்கிறது வந்து ரெண்டு விதத்தில் விற்கிறாங்க. ஒன்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, இன்னொன்று உள்நாட்டில் விற்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ யூஎஸ் பாண்ட் சைடு போகிறது கிடையாது. இன்னைக்கூட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்தியா க்ளோஸ் டு அபவுட் $25 பில்லியன் வர்த் ஆஃப் யூஎஸ் பாண்டை விற்று கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் பண்ணிகிட்ருக்காங்க. உள்நாட்டு மக்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. எனிவே பிட்வீன் 10 to 15-20% ரிட்டர்ன் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போதும் ஏன் 5% வட்டியில் வந்து நான் பாண்டில் போடணும்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாத 1% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், இல்லை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாவே யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இட்ஸ் அ கிளியர் கட் சைன் யூஎஸ் கவர்மெண்ட்டால் பணம் மார்க்கெட்லேருந்து எடுக்க முடியல, நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றது ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போதும் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க மட்டும் கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பங்கு சந்தையும் சேர்த்து வந்து கொலாப்ஸ் பண்ணுவாங்க. இது நாளைக்கு நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும்ன்றது சொல்ல தெரியாது. பட் நிச்சயமாக அடுத்த 1 இயர்க்குள்ளே நடக்கிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபப்ளி பை செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது.